ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்கள், இயேசு நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிற தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பின யாரையும் அவர் கைவிடாத தேவன், அவர்களை அவர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுகிற தேவன். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நன்றி செலுத்தும். அந்த மாலை வேளையில இந்த தேவனுக்கு உற்சாக கரங்களை தட்டி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த 6 மாதங்கள் நம்ம கடந்து விட்டோம். தேவன் இந்த 6 மாதங்களை நம்ம சமாதானத்தோடு வைத்திருந்தார். இந்த 6 மாதங்கள் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். 6 மாதங்கள் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தினோம்னு சொல்கிறவங்க ஆமீன் சொல்லுவோமா? ஒரு பலவீனம் இல்லாமல் கர்த்தனை நடத்தினார். அவர் என்னை பாதுகாத்து கொண்டார். அவர் என்னோடு கூட இருந்தார். நான் போக்கிலும் மரத்தில் அவர் என்னோடு கூட இருந்த தேவன். தேவாதி தேவன் விரும்புகிற காரியம். இது ஒரு பாடலாக எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வி. உம்மை உறுதியா யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, உம்மை உறுதியா யாரெல்லாம் பற்றி இருக்கிறாங்களோ, உண்மையே நம்பி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களை நீங்க சாதாரண விடுகிற தேவன் அல்ல, அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன், அவங்களை பூரணப்படுத்துகிற தேவன். உமக்கு ஆசீர்வதிக்க மாத்திரம்தான் தெரியும், உம்மை உயர்த்த மாத்திரம்தான் தெரியும், அவர்களை மேன்மையுள்ள பாத்திரமாய் மாத்திரம்தான் உமக்கு செய்ய தெரியும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி பாடலாக பாடுகிறாரு. உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். பிரியமானவரே, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியை பற்றி கொள்ளும் போது, அவரையே நீங்க தஞ்சமா வைத்துக் கொள்ளும் போது, அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவரை பற்றி பிடிக்க பிடிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாக. பிரியமானவர்களே, தேவாதி தேவனை உறுதியாய் பற்றி பிடிக்க நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நம்மளை பயன்படுத்துவார். வருகிற நாட்களில் அற்புதம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறார்கள், நம்மளை உருவாக்குற தேவனா இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவரை பற்றி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் துயரங்கள் உங்களுக்கு போகிறத நீங்க பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்க எந்த அளவுக்கு இயேசுவின் மேல் விசுவாசமா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இயேசுவை நம்பி இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உயர்வு வந்து கொண்டே இருக்கு. நன்றி சொல்லுத்தோமா? உங்க வாழ்க்கையில உயர்வு வரணும்னா, உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாறணும்னா, உங்க வாழ்க்கையில இருக்க போராட்டங்கள் மாறணும்னா, உங்க வாழ்க்கையில இருக்க வியாதி மாறணும்னா, உங்க வாழ்க்கையில இருக்க வறுமை மாறணும்னா, பக்கத்துல சொல்லுங்க, முதலாவதாக அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவரை பற்றி கொண்டவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, அவரை பற்றி கொண்டிருந்த யாவரையும் அவர் ஆசீர்வதித்தாரு. அவரை நம்பி அவருக்கு பின் சென்ற யாவரையும் அவர் ஆசீர்வதித்தாரு. அவர்களை பெருக பண்ணாரு. இந்த மாலை வெள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது, யார் என்னை உறுதியாய் பற்றி கொள்வார்கள், யார் என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருக்கிறாங்க. நம்ம கர்த்தரை நம்புகிறோம், ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடக்கக்கூடாத காரியம் நடந்தாலோ, இல்லை நம்ம விரும்புகிற காரியம் நடக்காமல் போனாலோ, இயேசு எனக்கு செய்யவில்லை, நான் எவ்வளவோ விசுவாசித்தேன், என் வாழ்க்கையில் அது நடைபெறவில்லை, எவ்வளவோ நம்பி பார்த்தேன், என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி நம் தேவனை விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையோ அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, எந்த சூழ்நிலையிலையோ அவர் நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் செய்கிற அற்புதங்கள் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை அது தாமதம் கொண்டிருக்கலாம், ஒருவேளை அது டிலே ஆகி கொண்டிருக்கலாம், ஆனா அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகள்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க கர்த்தர் மேல் பற்றுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரையே உறுதியாய் பற்றி இருக்க வேண்டும். இயேசுவையே உறுதியை நம்பி இருக்க வேண்டும். இயேசுவே உறுதியை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்காரு. எபிரேயர் 3:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்
ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களா இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறாரு. நம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், உறுதியாய் இயேசுவை பற்றி கொண்டிருப்போமாகில், உறுதியாய் இயேசுவை நம்பி இருப்போமாகில், உறுதியாய் இயேசுவை விசுவாசித்து கொண்டிருப்போமாகில், என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில கெட்டது நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில துன்பங்கள் நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷம் நடைபெற்றாலும் சரி, யார் என வந்தாலும், யாரு போனாலும், யாரு வெட்டாலும், நான் இயேசுவையே நம்பி இருப்பேன், நான் இயேசுவையே பட்சமா வச்சிருப்பேன்னு சொல்லும் போது அந்த வசனத்தில் எழுதிருக்கு, கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களா இருப்போம். இயேசுனுடைய பங்குல நாமளும் இருப்போம். அவரை பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு நம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் எப்படி பற்றி கொள்ளணுமா? உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆரம்பத்தில் நம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவா இருந்தது. ஆரம்பத்தில் தேவன் நம்மளை ரட்சிக்கும் போது, ஆரம்பத்தில் அவர் நம்மளை தூக்கி எடுக்கும் போது, ஆரம்பத்தில் சேற்றில் இருந்த வாழ்க்கையை நம்மளை தூக்கி எடுக்கும் போது நம்முடைய ஜெப நேரங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய வேத வாசிப்பு நேரம் எப்படி இருந்தது, நம்முடைய நடக்கைகள் எப்படி இருந்தது, நம்முடைய பேச்சுகள் எப்படி இருந்தது, நம்ம தேவனுக்காக செய்த காரியங்கள் எப்படி இருந்தது. இன்னைக்கு உலக வேலைகள், உலக கவலைகள், உலகம் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது நீங்க ஆரம்பத்தில் தேவன் மேல் வைத்திருந்த பற்றுதல் இன்று நமக்குள்ள இருக்குதா என்று பார்த்தா அநேகருக்குள்ள இருக்க மாட்டேங்குது. பிரியமானவர்களே, நம்ம வளர 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 நம் தேவனுக்குள் அநேக நேரம் தேவனை பற்றி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் வளர 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 நாம் அதிக நேரம் தேவனை விட்டு பின்வாங்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை ரட்சித்தார், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்னன்னா, கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் நம்மை பற்றி இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட அவர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தேவன் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்மளை தெரிந்து கொண்டார். ஆனா நம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டோம். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நேசத்தை விட்டுவிட்டோம். ஆரம்பத்தில் புதுசாக வரும்போது நமக்கு எல்லாமே அற்புதம் நடந்துச்சு, எல்லாமே அதிசயம் நடந்துச்சு, எல்லாமே தேவன் செய்தார்னா அது எதனால செய்தாரு? நீங்கள் ஆரம்பத்தில் தேவன் மேல் உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தீங்க. புதுசாக நீங்க ரட்சிக்கப்படும் போது எப்பொழுதுமே இயேசு செய்தாரு, எப்பொழுதுமே இயேசுவை நம்புவேன், எப்பொழுதுமே அவர் எனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்காரு, அவர் என்னை சேற்றிலிருந்து தூக்கினாரு, என் பாவத்திலிருந்து கழுவினாரு, என் பிரச்சனையை மாற்றினாரு, என் போராட்டத்தை மாற்றினாரு, என்னுடைய இன்னல்களை மாற்றினார் சொல்லி நம்ம ஆரம்பத்தில் அவர் மேல அவ்விதமான விசுவாசத்தை வைத்திருந்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க ஆரம்பத்தில் அவர் மேல ஒரு நம்பிக்கை நீங்க அதிகமா வைத்தபடினால அன்றைய நாட்கள் உங்களுக்கு நடந்தது எல்லாமே அற்புதமாய் நடந்து கொண்டிருந்தது, உங்களுக்கு நடந்தது எல்லாமே அதிசயமாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனா பழக 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 உங்களுக்கு அது எப்படியாய் மாறிவிட்டது? பற்றி கொள்கிற எண்ணம் போய் நடக்குமா நடக்காதா? நான் விசுவாசிக்கிறேன் ஆனா நடக்க மாட்டேங்குது. ஆனா ஆரம்ப காலத்தில் அதே விசுவாசம் வைத்திருந்தோம், அன்னைக்கு நடந்தது. ஆனா இப்பயும் விசுவாசிக்கிறேன், இப்ப நடைபெற மாட்டேங்குது என்று சொன்னா உங்களுடைய அன்பு ஆரம்பத்தில் இருந்ததற்கும் உங்களுடைய அன்பு இயேசுவின் மேல் இப்ப இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, தேவாதி தேவன் சொல்கிறார், நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது எப்படி இயேசுவை நம்பினீங்க? நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது எவ்வளோ நேரம் வேதம் வாசித்தீங்க? ஆரம்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆரம்பத்தில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆரம்பத்தில் உங்களுக்கு தேவாவியனர் உங்களை தொடும்போது, ஆரம்பத்தில் தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது, தேவனுடைய தரிசனம் உங்களுக்குள்ள வரும்போது, காதுகள் திறக்கப்பட்ட போது, புதுசாக ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ தேவன் மேல் அன்பு வச்சிருந்தீங்க. அந்த அன்பு இப்ப நம்ம கிட்ட இருக்குதா என்று பார்த்தா பல பேத்துக்குள்ள இல்ல. கடைசி வரைக்கும் உறுதியாய் பிடிக்கிறவர்கள் மேல் தான் தேவன் மாஞ்சையுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம ஆரம்பத்தில் வேகமாக ஓடுகிறது முக்கியம் இல்லை பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் நம்ம உறுதியாக பற்றி இருந்தது முக்கியம் இல்லை. ஆனால் முடிவில் யார் ஓட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஓட்டப்பந்தய சாலையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், இறுதியில் யார் கோட்டை தாண்டுவாது என்பதுதான் முக்கியம். நம்ம எல்லாரோடும் சேர்ந்து ஓடலாம், ஆனால் கடைசியாக யார் போய் கோட்டை தொடுவாங்கிறது தான் முக்கியம். ஆரம்பத்தில் வேகமாக ஓடி போக போக டயர்டாகி கீழே விழுந்து நம்மளுடைய
உறுதியாய் பற்றி கொடுக்கிறத விட்டுட்டோம்னா, உறுதியாய் இயேசுவை பிடித்துக் கொள்வதை விட்டுட்டோம்னா, இழந்து போவது நம்முடைய ஆத்மாவை நாமளே இழந்து போய்விடுவோம். நீங்க மெதுவா ஓடினாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் உண்மையா இயேசுவை நம்பி இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் உறுதியா இயேசுவை பற்றி இருந்தீங்கன்னா, பக்கத்துல சொல்லுங்க, நித்திய கிருபையை அவர் உங்களுக்கு அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிற தேவன். நீ முடிவு படியும் ஓடி பாருங்க, முடிவு படியும் நீங்க அனுபவிச்சு பாருங்க, முடிவு படியும் உறுதியாக இருந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனார்கள். எடுத்து வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். யோபுவின் மனைவி வந்து சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? யோபு ஆரம்பத்தில் இருக்கும்போது தேவனை உறுதியாக பற்றி பிடித்திருந்தார். வசதியானவனாய் மாறப்பட்டதுக்கு அப்புறமும் யோபு தேவனை உறுதியாக பற்றி பிடித்திருந்தார். வசதியெல்லாம் போனதுக்கு அப்புறமும் தேவனை உறுதியாக பற்றி பிடித்தார். கடந்த 2 சொல்லுத்தோம் அந்த மாலை வேளையில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 3 கேட்டகரியிலையும் யோபு தன்னுடைய உறுதியை ஒரு இடத்திலையும் விட்டுவிடவில்லை. ஏழ்மையா இருக்கும் போதும் தேவனை உறுதியை பற்றி பிடித்து கொண்டார். அந்த ஊருக்கு பெரிய அந்தஸ்துள்ளவராக மாறப்பட்ட போதும் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருந்தாரு. அப்படி உறுதியாய் பற்றி பிடித்திருந்ததுனால தான் தேவாதி தேவன் அந்த வீட்டை சுற்றியும் தேவ பாதுகாப்பை வைத்திருந்தாரு. இதன் மேல் கண்ணோட்டமாக இருந்த லூசிபர் என்ன பண்ணாரு? போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், நீ முழுவதும் அவரை வேலி அடித்து பாதுகாத்து கொண்டீர், நீ வேலி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் உறுதியாய் உத்தமமாக உங்களுக்கு நிற்க மாட்டான், நீங்கள் எடுத்து பாரு என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் எடுத்துட்டேன், நீ போய் பாரு, என் மகன் உறுதியாய் அவன் நல்லவன், எப்பொழுதும் என்னை புறக்கணிக்க மாட்டான், வேணா நீ இப்போ என்ன பண்ணி பாரு, தொட்டு பாருன்னு சொல்லுவார். உயிரை தவிர நீ எதை வேணாலும் செய்யணும் ஆண்டவர் சொல்லுவார். அவன் போய் உடல் எல்லாம் புண்களையும் உடலெல்லாம் பருக்களையும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசாசானவன் பிடுங்கி போட்டு மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற யோபு, அவரால் பேச முடியாது, நிற்க முடியாது, ஓட முடியாது, ஆட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கடைசி நேரம், ஏன்னா ஒருத்தவங்க பார்த்து சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை மோசமாக ஆயிடுச்சு. தன்னோடு வாழ்ந்த மனைவியே, இதற்கு மேலே உன்னால் வாழ முடியாது, இதற்கு மேல் நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போற, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத எல்லா காரியமும் நடந்துருச்சு, இதற்கு மேலே உன் வாழ்க்கையில் நீ பார்க்க முடியாத எல்லா காரியத்தையும் நீ பார்த்துட்ட, தயவு செய்து இதுக்கு மேலேயும் நீ உறுதியாய் இருக்காத, இதுக்கு மேலேயும் நீ உறுதியாக இருந்து ஒன்று உனக்கு கிடைக்க போவதில்லை. அதற்கு மேல் வசனம் வாசித்தீங்கன்னா, அவன் ஒரு ஓட்டையை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில், அப்போ சுரண்டி கொண்டு உட்கார்ற அளவுக்கு அவனுடைய நிலைமை மோசமாக இருந்தது. எப்பொழுது நீங்கள் எப்போ ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறீங்களோ, எப்போ ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ மோசமாயிருச்சுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் ரொம்ப கூட இருக்கவங்க உங்களை ஈஸியாக ஆண்டவர் விட்டு பின்வாங்க வைக்க சத்ரு போல் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எத்தனை நாளும் உத்தமத்தில் உறுதியாக இருப்ப, எத்தனை நாள் இந்த இயேசுவை நம்பி இருப்ப, எத்தனை நாள் இந்த ஆண்டவரை நீ நம்பியே இருப்ப, உனக்கு ஒன்றுமே நடைபெறவில்லையே, உன் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடைபெறவில்லை என்று சொல்லி சொல்லுவாங்க. இங்கே யோபுக்கு சொல்லுகிறது யாருன்னா, அவனுடைய மனைவி சொல்கிறாங்க. அந்த ஓட்டை எடுத்து சுரண்டுகிறத பார்த்த உடனே அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயா, உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அடுத்த வசனம், அதற்கு அவன்
இப்போ நீங்கள் எப்படி பேசணும்னா, உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லணும், நீங்கள் பைத்தியக்காரர் போல் பேசுகிறீங்க, நான் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்திருக்கிறேன், எனக்கு அவர் சொன்னதை செய்கிற அளவுக்கு கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற அளவுக்கு அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் நிறைவேற்றி முடிப்பார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர் என்னை கீழாக்காமல் வேலாக்குவார், அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தரை கண்டிப்பாக உயர்த்துவாரு. அந்த நாள்ல பார்த்து நீங்களே வந்து சொல்லுவீங்க, தேவன் உன்னோடு இருப்பார் என்று சொல்வீங்க என்று சொல்லி நீங்க வாக்குத்தத்த வசனத்தை பேச ஆரம்பிக்கணும். பைபிள் இருக்க எல்லா வாக்குத்தத்த வசனமும் அவர் நமக்காக எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த நிலைமையில இருக்க இந்த சூழ்நிலையை பார்த்து பிசாசானவன் கெட்சிக்கலாம், இந்த நிலைமையை பார்த்து பிசாசன் உங்களை தூஷிக்கலாம், இந்த நிலைமையை பார்த்து பிசாசன் உங்களுக்கு விரோதமா வந்து உன்னுடைய உறுதியான நிலைமை இதானா, உன்னுடைய உத்தமம் இதானா, நீ இயேசுவை நேசிக்கிறது இதுதானா, நீ வேதத்தை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறாய் அல்லவா, ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை துதிக்கிறாய் அல்லவா, எப்பொழுதும் இயேசு இயேசு என்று சொல்லுகிறாய் அல்லவா, உன் வாழ்க்கையில என்ன நன்மை நடந்தது, உன் வாழ்க்கையில என்ன அற்புதம் நடந்தது, வீட்டுக்குள்ள பிரச்சனை, சுற்றி இருக்கிற பிரச்சனை, வேலையில பிரச்சனை, போகிற இடத்துல பிரச்சனை, வருகிற இடத்துல பிரச்சனை, உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, நீ எப்பொழுது உன் வாழ்க்கையை முடிகிற சூழ்நிலை இருக்கிறது, நீ செத்து விடுவா, நீ தேவனை தூசித்து விடு, நீ தேவனை புறக்கணி, நீ இந்த கோயிலுக்கு வா, நீ அந்த கோயிலுக்கு வா, உன் தேவன் உனக்கு நன்மை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் திரும்ப பார்த்து சொல்லுங்க, என் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, அவர் சொன்னதை செய்யும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. என்னுடைய நிலைமை இன்று இப்படி இருக்கலாம், அவர் குறித்த காலத்திற்கு எனக்கு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரு, அது முடிவிலே விளங்கு, அது பொய் சொல்லாது, அது தாமதியாது, அது நிறைவேறி முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, பாவம் எங்கிருந்து வருங்க? உதட்டில் இருந்து தான் வரும். அவிசுவாசம் எங்கிருந்து வருங்க? உதட்டதுல இருந்து தான் வரும். அதே காரியத்தில் உதட்டிலேருந்து நன்மை வரும். என்னன்னா, அவரை விசுவாசித்தீங்கன்னா நன்மை வரும், அவரை உறுதியாக பிடிச்சிங்கன்னா நன்மை வரும். நீங்கள் போதும் ஏசப்பா, எனக்கு எது நடந்தாலும் நீங்கள் போது, யார் கைவிட்டாலும் நீங்கள் போது, எனக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் நீங்கள் போது, யார் என்னை புறக்கணிச்சாலும் நீங்கள் போது, யார் என்னை விட்டுட்டு போனாலும் போது, நீங்கள் எனக்கு போதும் 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 போதுன்னு சொல்லும்போது பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு தனையல்ல இரட்டத்தனையாய் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், முடிவிலே விளங்காது, பொய் சொல்லாது. பிரியமானவளே, யோபு தேவன் அப்படியே விடல, இவ்வளவாய் உறுதியாய் பற்றி பிடித்தவனை கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தாரு? இழந்த யாவையும் இரட்டத்தனையா கொடுத்தாரு. அப்பொழுதும் யோபு தன் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பத்திலையும் பிடிச்சாரு, உயர்வாயிருக்கும் போதும் பிடிச்சாரு, திரும்ப தாழ்மைக்கு போகும்போதும் பிடிச்சாரு, சாக போகும்போதும் பிடிச்சாரு, திரும்ப தேவன் இரட்டத்தனையாய் மாற்றினதுக்கு அப்புறம் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார். நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள், சந்தோஷம் இருக்கு. ஆனால் யாரை விடக்கூடாது? பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை ஒரு நாள் விடக்கூடாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் விடக்கூடாது. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், யாக்கோப்பு தனியே போய் தேவதூதரோடு இரவு முழுவதும் போராடுகிறாரு. அவருடைய வாழ்க்கை முடிகிற நேரம் எதிர்த்து வருகிறது ஏசா. யாக்கோப்பு ஏசாவுக்கு பயந்து இரவு முழுவதும் போய் போராடுகிறார். வசனங்களை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மூலம் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. இப்போ யாரை உறுதியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு? ஒரு தேவதூதரை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? உறுதியாய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மனிதனோட இரவு முழுவதும் போராடுகிறாரு. யாக்கோப்புக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய தான் உம்மை விட போகிறேன். ஒரு இந்த இரவானாலும் சரி, நாளை பகலானாலும் சரி, அடுத்த இரவானாலும் சரி, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சரி, என் வாழ்க்கையை
உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனை உறுதியாக பிடித்து கொண்டாரு. அந்த நீங்கள் வசனம், அதுக்கு மேல் வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனை உறுதியாக பற்றி பிடிப்பதற்கு முன்பதாக என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சம்பாதித்த எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி வைத்து விட்டு, தனக்கு உண்டான எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வைத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, நீங்கள் என்னோட வர வேண்டாம், நீங்கள் என்னோட சஞ்சரிக்க வேண்டாம், நீங்கள் நில்லுங்க, நான் போய் என் ஆண்டவரை பிடிக்க போகிறேன், நான் என் ஆண்டவரை துதிக்க போகிறேன், அவர் தான் என்னை இதுவரையும் என்னை பாதுகாத்தாரு, அவர் தான் என்னை இதுவரையும் நடத்தினாரு, நான் ஒருவனாய் வந்தேன், நான் தனிமையாக இந்த வனாந்தரத்தில் நடந்து போனேன், நான் தனிமையாக இந்த வனாந்தரத்தில் கல்லை வச்சு படுத்திருந்தேன், யாரும் இல்லாமல் இருட்டோடு இருட்டான நடந்து கொண்டிருந்தேன், யாரும் எனக்கு அப்போ இல்லை, நான் தனிமையாய் நடந்து வந்த எனக்கு உறுதுணையாய் ஒருத்தர் இருந்தார், தனிமையாய் ஓடி வந்த எனக்கு அவர் பாதுகாவலனாய் ஒருவர் இருந்தார், யாருமே இல்லாத இடத்துல தேவன் எனக்கு வழியை உண்டு பண்ணாரு, நான் ஒருவனாய் வந்தேன், தேவன் என்னை இவ்வளவாய் சம்பாதிக்க பண்ணாரு, இப்பொழுது என்னுடைய சந்தோஷமும், இப்பொழுது என்னுடைய சமாதானமும், இப்பொழுது என்னுடைய ஆடு மாடுகளும், இப்பொழுது என் பிள்ளைகளும் திரும்பவும் அழியிற சூழ்நிலை இருக்கும்போது நான் மறுபடியும் ஆண்டவர் நான் உறுதியாய் பற்றி பிடிக்க போறேன். அவர் சொன்ன வாக்கு தத்துவம் சொன்னாரு, நீ இந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது பல ஜனங்களோடு பல பரிவாரத்தோடு தான் வருவாய் என்று என் தேவன் சொல்லியிருந்தாரு, பல பரிவாரங்களோடு தான் வருவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த பல பரிவாரங்களோடு ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த பல பரிவாரங்களோட கூட்டிட்டு வந்துட்டு, இந்த வனாந்தரத்தில் தேவன் கைவிடுகிறவர் அல்ல, இந்த வனாந்தரத்தில் என் சந்ததியை அழிக்கிறவர் அல்ல, இந்த வனாந்தரத்தில் ஏசாவின் கண்களில அவர் மாற்றி விடுகிற தேவன் அல்ல, இதுவரைக்கும் என்னை உறுதியாய் நடத்தினவர், இதுவரைக்கும் என்னை தாங்கினவர், இதுவரைக்கும் எல்லா வல்லடிக்கும் என்னை பாதுகாத்தவர், எத்தனை முறை லாபான் என்னை ஏமாற்ற நினைத்தாலும் ஒரு தடவை கூட ஏமாற்ற விடாமல் தேவனை பாதுகாத்து வந்தவர், இந்த ஏசாவின் கைக்கு என்னை விட்டு விடுவாரா, இந்த ஏசாவின் கையில் என்னை ஒப்பு கொடுத்து விடுவாரா, நான் மறுபடியும் போய் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்க போறேன். என்னுடைய வாழ்க்கை 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் எப்படி தேவனை உறுதியாய் பிடித்தனோ, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் எப்படி என்னை தெரிந்து கொண்டாரோ, இந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவன் எப்படி எனக்கு தரிசனமானாரோ, திரும்ப 20 வருடங்களுக்கு அப்புறமும் நான் என் தேவனை மறுபடியும் போய் என்ன பண்ண போறேன், அதே ஸ்தலத்தில் எப்படி பிடிக்க போறேன், உறுதியாய் பிடிக்க போறேன். தனிமையா இருக்கும்போது என்ன விசுவாசம் இருந்ததோ, இப்ப பல கோடி ஜனங்களை பல கோடி ஆசீர்வாதங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் யாக்கோபுக்கு தேவன் மேல இருந்த அன்பு குறையவே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, தேவன் மேல வச்சிருந்த ஆசீர்வாதம் குறையவே இல்லை, தேவன் மேல வச்சதுக்கு நம்பிக்கை குறையவே இல்லை. அவனுக்கு தெரியும், யாரு காலை பிடிச்சா, யாரு சந்தையில் உட்காந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க யாரை பிடிச்சிங்கன்னா, யாரை நம்புனீங்கன்னா, யாரு காலில் விழுந்திருந்தீங்கன்னா, யார் சமூகத்தில் உட்கார்ந்து இரவு பகலும் தியானிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்கும்னு உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. யாக்கோப்பின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. இந்த சீக்கிரட்டை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க உறுதியாக அவரை பிடிச்சு கொண்டீங்கன்னா யாக்கோப்பை காட்டிலும் அதிக வசதி உள்ளவர்களா கர்த்தர் உங்களையும் மாற்ற வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடை சந்தை சுழுக்க விட்டாரா, ஏன்னா அந்த அளவுக்கு போராடி இருக்காரு. என் தேவனை விடமாட்டேன், தேவனை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு கைகால பிடிச்சு தேவரோடு மனுஷரோடு போராடி கொண்டிருக்கிறாரு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. கடைசியில் தேவதூதர் என்ன பண்ணாரு, யாக்கோப்போட தொடை சந்தை சுழுக்க விட்டாவது தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாரு. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவே நம்மளை விட்டு ஓடணும்னு நினைச்சாலும் நம்ம இயேசுவை என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுண்டா, நீ ரொம்ப என்னை பிடிக்கிறடான்னு சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. ஏன் விடக்கூடாதுன்னா, விடாமல் இருந்தால் தான் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையில் இறங்கு, மகிமை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையில் இறங்கு, ஏசு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே இறங்க ஆரம்பிச்சிருவார். ஏசு இறங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் மரித்தவங்களை உயிரோடு எழுப்புவீங்க. ஏசு இறங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா செத்தவங்கெல்லாம் எழும்பி ஓட ஆரம்பிப்பாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கலாம் எழுந்து ஓட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க சுகமாக இருப்பாங்க, கண்கள் திறக்கப்படும், சப்பானி எழுந்து நடப்பான், முடவர் எந்திரிச்சு ஓடுவா, திமிர்வாதக்காரன்லாம் சுகமாய் மாறுவாங்க. அப்போ யாரை உறுதியாக பிடிக்கணும்னா பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளும் போது
வரங்களையும் வல்லமையும் கொடுத்து தான் உங்களை தெரிந்து கொள்கிறாரு. அவர் உங்களை தெரிந்து கொள்ளும் போதே அவர் உங்களுக்கு எல்லா கிருபையிலும் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் உங்களை தெரிந்து கொள்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டு வந்து நான் ஜெபிச்சு நான் வரத்தை வாங்கணும், நான் கஷ்டப்பட்டு வந்து நான் ஜெபிச்சு அனாயிட்டிங்கை பெற்றுக்கொள்ளணும், நான் கஷ்டப்பட்டு வந்து தேவ சமூகத்தில் போராடி நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறவல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொள்ளும் போதே உங்களுக்கு இன்னதான் சொல்லி அவர் கொடுத்து தான் உங்களை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பக்கத்துல சொல்லுங்க, தெரிந்து கொள்ளும் போது சீசர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு முன்பதாகவே, இவர்கள் தான் 12 சீசர்கள் சொல்லி ஜனங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாகவே அதிகாரத்தையும் வல்லமையும் வரங்களையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? சொல்லுங்க, யாருக்கு கொடுத்துட்டாரு? சீசர்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப சீசர்கள் உள்ள வரும்போது என்ன வரத்தோடு வர்றாங்க? சகல வியாதிகள், அசுத்தாவிகளை துரத்துற வரோம், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்குகிறவரும் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்தாரு. வரங்களை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆனால் அது கிரியை செய்வதற்கு நாட்களானது, அது வெளிப்படுவதற்கு நாட்களானது. அது எவ்வளோ நாட்களானது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் திரும்பவும் சொல்லுவார், நான் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லா வல்லமையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜனங்களுக்குள்ள போய் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் திரும்பியும் சொல்லும்போது பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசு ஆரம்பித்ததுலேருந்து இயேசு மரித்து உயிரோடு எழும்புகிற வரைக்கும் இந்த சீசர்கள் இயேசு செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து 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 வளர 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 அற்புதங்கள் அதிசயங்கள் செயல்பட ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் ஆக 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 அவங்க ஜெபிக்க 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 இயேசுவை உறுதியை பற்றிக்கொள்ள இயேசுமே நம்பிக்கை வைக்க வைக்க வைக்க. ஆனா வரம் எப்ப கிடைச்சது? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே கிடைச்சிச்சு. ஆனா எப்ப செயல்பட்டது? அப்போஸ்தலர் நாட்களில், அப்போஸ்தலர்லையும் யோவான்லையும் அதுக்கு மேல வர்ற அதிகாரத்துல தான் யாருடைய வல்லமையில் கிரியை செய்தது? பேதுருடைய வரங்களும் யோவானுடைய வரங்களும் அதற்கு மேல வர பிலிப்புடைய வரங்களும் எல்லா தோமாவுடைய வரங்களும் எப்ப கிரியை செய்ய ஆரம்பிக்குது? அடுத்து இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் அது என்ன, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு வரங்கள் இல்லையா? இயேசு கூட இருக்கும்போது அவங்களுக்கு வரங்கள் இல்லையா? இயேசு அடிக்கப்படும் போது அவங்களுக்கு வரங்கள் இல்லையா? இயேசுவோட இருக்கும்போது அவங்களுக்கு வரங்கள் இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, வரங்கள் இருந்தது, ஆனால் அவங்களுக்கு செயல்படுத்த தெரியவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கும் அபிஷேகம் இருக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, உங்களுக்கு மகிமை இருக்குது. உங்களை தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு இந்த ஊழியம் தான் வச்சிருப்பேன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு என்ன வச்சாரு? முத்திரித்தபடியினால தான் உங்களை இங்கே உட்கார பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களா சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் பெரிய ஆளு. நீங்கள் சாதாரணமான அழைக்கப்பட்டவர் இல்லை, நீங்கள் பெரிய காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் மேலே இருக்க வரம் உங்களுக்கு தெரியல. பக்கத்தில் சொல்லுங்க, நீ இயேசுவை உறுதியாக பிடிச்சுக்கொள், ஒரு நாள் அது வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு செய்த அற்புதத்தை காட்டிலும் பேதுரு பக்கத்தில் அவர் நடந்து போகும்போதே பெணங்களை தூக்கி போடுவாங்களாம், நடந்து போகும்போதே வியாதியஸ்தரை தூக்கி போடுவாங்களாம். இயேசு ஆடையை தொட்டா சுகம், ஆனால் பேதுருடைய நிழலை பார்த்தாலே அங்கே நடந்துச்சு, சுகம் நடைபெற்றது. அப்போ அதிகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் என்ன பண்ணுகிறார்? இயேசு இவர்கள் பெயர் சொல்லி இந்த 12 சீசர்கள்னு சொன்னார். அந்த 12 சீசர்களும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். இந்த 12 சீசர்களும் இந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார்களா? தெரியவில்லை. அதில் ஒரு சிலர் தான் நம்ம பைபிளில் மின்னி பிரகாசித்தவர். ஏன்னா அவங்க இயேசுவை எப்படி பிடித்து கொண்டாங்க? உறுதியாக பிடித்து கொண்டாங்க. இயேசு மேலே உறுதியாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தும் என்று வைராக்கியமாக இருந்த சீசர்கள் நிமித்தம் தேவன் அற்புத அடையாளங்களை செய்தார். இதே வல்லமையை தான் யூதாஸுக்கும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் உறுதியாய் பற்றி பிடிக்காதபடினால, இயேசுவை உறுதியாய் நம்பாதபடினால, பணத்தின் மேல் ஆசை போனபடினால, வெள்ளிக்காசின் மேல் ஆசை போனபடினால அவனுக்கு இருந்த மேன்மையான வரத்தை அவன் இழந்து போனான். அசுத்தாவிகளை துரத்த வரத்தை இழந்து போனான்.
நோயாளிகளை சுகமாக்குற வரத்தை இழந்து போனான். மேன்மையான வரத்தை யூதாஸ் இழந்து போனான். அப்ப தேவன் நம்ம நியமிக்கும் போதே கிருபைகளை கொடுத்து நியமிச்சிருக்கிறாரு, மகிமைகளை கொடுத்து நியமிச்சிருக்கிறாரு. யாக்கோபு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, வலைய போட்ட மீனவனுக்கு, ஒன்றும் தெரியாத மீனவனுக்கு யாக்கோபு போராடி கிடைச்சது இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டனால போராடாம கிடைச்ச. கடந்த ரெண்டு சொல்லுமா, நீ இயேசுவை உறுதியா படிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, நீங்க ரொம்ப இயேசுட போய் கெஞ்ச தேவையில்ல, ரொம்ப போய் எனக்கு இந்த வரம் தாங்கன்னு கேட்க தேவையில்ல, ரொம்ப போய் இந்த வல்லமா கொடுங்க, நான் கண்ணை திறக்கணும், நான் காதை திறக்கணும், நான் மனுஷனை உயிரோட எழுப்பணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும் கெஞ்ச தேவையில்ல. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொள்ளும் போதே எல்லாத்தையும் கொடுத்துதான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களை தெரிந்து கொள்ளும் போது உன்னை தீர்க்கதரிசியா தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உன்னை தெரிந்து கொள்ளும் போதே உன்னை வல்லமையுள்ள மகிமையுள்ள அற்புதம் செய்கிற பிள்ளையை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, அதை உங்களுக்கு செயல்படுத்த தெரியல, அதை எப்படி செயல்படுத்தணும்னா தேவனை உறுதியா பிடித்து கொண்டா, தேவன் மேல் உறுதியா நம்பிக்கை வச்சிருந்தா காலம் வரும். பேதுரு அற்புதம் செய்வதற்கு ஒரு காலம் வந்தது, பேதுரு அதிசயம் செய்வதற்கு ஒரு காலம் வந்தது. அந்த நியமிக்கப்பட்ட காலம் வருகிற வரைக்கும் அந்த வரங்களும் வல்லமைகளும் உள்ள புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டே இருந்தபடினால காலங்கள் வரும்போது அது கிரியை செஞ்சது. ஆமென். பைபிள் ஒரு நல்ல பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க தேவனை உறுதியாக பிடிச்சிருந்தாங்க. யாருன்னா அவங்க தான் மகளதேனால் மரியாள். அந்த மகளதேனால் மரியாள் தேவனை இறுக பற்றி பிடித்திருந்தாள். அவர் ஒரு சில நன்மைகள் அல்ல, தேவன் போன எல்லா இடத்திலும் இந்த மரியாள் இருந்திருக்கிறாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை 7 பிசாசு பிடித்த மகளை இயேசு என்ன பண்ணினாரு? சுகமாக்கினாரு. வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலனால் எண்ணப்பட்ட மரியாளும் 7 பிசாசுகள் நீங்கின மகளதேனால் மரியாளும் எண்ணப்பட்ட மரியாளும் அதில் இருந்தாள். நன்மையை பெற்றுக்கொண்டவள். 7 பிசாசு உள்ள இருந்துச்சு, இயேசு வந்தாரு, சுகமாக்கிட்டாரு. சுகமாக்கின விடுதலையான உடனே அந்த மகள் இயேசுவை விட்டு போய்விடவில்லை. இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிட்டான்னு சொல்லி குருடர்கள் போனார்கள். இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லி கல்லறையில் படுத்திருந்தவன் போனான். இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் போனான். 10 பேர் வந்தாங்க. 10 பேர்த்து தேவன் சுகமாக்கி அனுப்புறாரு. ஆனால் திரும்ப நன்றி சொல்லி வந்தவன் யாரு? ஒருவன் மாத்திரம் வந்தான். அப்போ எல்லாரும் ஓடி போனாங்க. பெதஸ்தா குளத்தில் இருக்கிற தேவன் பார்த்து எழுந்து நடந்து வீட்டுக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னோடனே எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டாங்க. ஆனால் இந்த மகளோ போகலை. யாரை பிடித்து கொண்டால்? இயேசுவை பிடித்த. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவை. நன்மை நடந்தவனை விட்டுட்டு போடுவது முக்கியம் அல்லங்க, நன்மை செய்தவரை நம்ம பக்கத்திலே வச்சு பார்க்கறது தான் முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, கோடீஸ்வரரை பக்கத்தில் வச்சிருந்தா தான் கோடியாக கிடைக்கும். நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிட்டோம்னா அடுத்து நமக்கு என்ன இருக்காது? திரும்ப கூட அவங்கள பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானாக்கி இயேசுவை நம்ம உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகளுக்கு தெரிஞ்சு, இந்த மரியாளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நமக்கு 7 பிசாசுனால எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த 7 பிசாசுனுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இந்த பிசாசை துரத்தினவர் நம்ம பக்கத்தில் வச்சிருந்தா, இந்த 7 பிசாசு துரத்தினவர் நம்ம பக்கத்திலே அவருக்கு சேவை பண்ணா நம்முடைய வாழ்க்கையில நீ ஒரு சத்துரு நம்மளை தொட முடியாது, ஒரு அந்தகார வல்லமையும் நம்ம தொட முடியாது, எந்த பாவமும் நம்மை தொடாது, எந்த சாவும் நம்மளை தொடாது. நம்மளை தேவாதி தேவன் பெரிய அடுத்து கொண்டு போய் விடுவாரு. நம்மளும் இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடும் சொல்லி அவள் என்ன பண்ணினாள்? இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டாள். 7 பிசாசு பிடித்த மகள் இயேசு சுகமாக்கினாரு. இயேசுவின் ஊழியத்திற்கு அவள் என்ன பண்ணாள்? உதவி செய்தாள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் உதவி செய்கிறவளாக கூடவே அந்த மரியாதை வர ஆரம்பிச்சாரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிலுவையிலும் அவள் இருந்தாள், சிலுவையின் அருகில் அவள் நின்று கொண்டிருந்தாள். வாசிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். எங்க நின்று கொண்டிருந்தார்கள்? இயேசுவை சிலுவையில் அறையும் போது.
12 சீஷர்கள் இயேசுவை அறையும் போது, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இல்லை. இயேசுவின் நிமித்தமாக அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க பக்கத்தில் இல்லை. இயேசு நிமித்தம் நன்மை பெற்றுக்கொண்ட யாரும் சிலுவையின் பாடுகளில் இல்லை. ஆனால் இவளுக்கு எந்த நன்மையும் நடக்கலை. ஒரே நன்மை என்னாச்சுன்னா பிசாசு ஓடிச்சு, அவ்வளோதான். வேற பணம் கிடச்சிச்சா? இல்லை. புகழ் கிடச்சிச்சா? இல்லை. நன்மை கிடச்சிச்சா? இல்லை. மேன்மையுள்ளவளாக மாறப்பட்டாளா? இல்லை. ஆனால் இயேசுவின் மேலே இருக்கிற அன்பு ஒரு இடத்துல கூட குறையவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரியாளுக்கு பெரிய நன்மை எதுவும் நடக்கலை, ஆனால் அவள் இயேசுவை உறுதியாக பிடிச்சிருந்தா. இப்போ பாருங்க தைரியம் எப்படி படுது. எல்லா சீசர்களும் ஓடி ஒளிந்தார்கள், ஆனால் இந்த மரியாளோ இயேசுவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். ஆமென், ஆமென். இயேசு கூட நடந்தா, இயேசு கூட எல்லா பணிவிடைகளையும் இயேசுவுக்கு செய்தால், கடைசியில் இயேசுவை அடித்து தொங்க விடும் போதும் அருகில் நின்று கொண்டிருந்தால். இது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 20:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடு, வாசிங்க, மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருக்கிற கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இயேசு மரிச்சிட்டாரு, கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த மரியாளுக்கு வீட்டுக்கு போவதற்கு மனசு இல்லை. இயேசு விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லை. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ண அடுத்த நாள்லேயே, அடுத்த கொஞ்சம் நிமிஷத்துலேயே கல்லறையில் எப்படி வெளியே வந்துடுவார். அந்த கலை யாரும் அந்த அவருடைய உடம்பை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு அன்னைக்கு இருந்த காவலாளிகளுக்கும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவருடைய கல்லறை சுற்றி அநேக காவலாளிகள் இருந்தாங்க. இந்த மகளை எங்கே ஒளிஞ்சிருந்தா எனக்கு தெரியல, எந்த மூலையில் ஒளிஞ்சிருந்தா எனக்கு தெரியல. ஆனால் வாஸ்து பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகளதேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டிருக்கிறதை கண்டாள். இப்போ எவ்வளோ அன்பு பாருங்க ஆண்டவர் மேல். பக்கத்தில் சொல்லுங்க, எவ்வளோ அன்பு. ஒரு ஸ்திரீக்கு எவ்வளோ அன்பு. ஆண்களுக்கு கூட அந்த அன்பு இல்லை. யாருக்கு இருந்தது? ஸ்திரீக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அன்பு இருந்துச்சுன்னா தேவன் உங்களை பெரிய ஆளாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் செய்யல, இன்னும் வசனம் இருக்கு, வாசித்து பாருங்க. யோவான் 20:11 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்திருந்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்ப பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். எவ்வளோ உறுதியாய் பற்றி இருக்காங்க பாருங்க. சொல்கிறாங்க, தோட்டக்காரன்னு நினச்சி நீங்கள் இயேசு எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா சொல்லுங்க, அவர் இறந்திருந்தாலும் சரி, அவர் கல்லறைக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் தூக்கிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிறேன், இயேசுவை பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இவ்வளோ அன்பாய் பற்றி பிடித்திருந்த மரியாளுக்கு தேவன் முதலாவதாக காட்சி அளித்தார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் முதலாவதாக உங்களை பார்க்கணும்னா நீங்கள் ஆண்டவரை முதலாவதாக பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பாயிருந்த சீஷர்கள் வேகமாய் ஓடினார்கள், வேகமாய் கல்லறைக்குள்ள போனாங்க. கல்லறை திறக்கப்பட்டிருந்துச்சு, சீலைகள் கலட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் எங்க போகவில்லை, உள்ளே போகல. ஆனால் 11 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் வெள்ளாடை தரித்தவளா 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவள் குனிஞ்சு உள்ள பார்த்து இயேசு இருக்கிறதா என்று பார்க்கும்போது தான் உள்ள தூதர்கள் இருப்பதை அவள் பார்க்கிறார். அப்போ எவ்வளோ விசுவாசம் பாருங்க.
எப்படி பிடித்திருந்தால் பாருங்க, முதலாவது தேவன் காட்சியளித்தார். நீங்கள் இயேசுவை பார்க்கணும் என்று அநேகர் நீ ஆசைப்படுகிறீங்க, இயேசு உங்களோட பேசணும் என்று அநேகர் ஆசைப்படுகிறீங்க. எப்படியா இந்த பூமியில் சாகிறதுக்குள்ள இயேசுவை பார்த்து விடணும் என்று நினைக்கிறீங்க. அநேகர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை அங்கே பார்த்தேன், இயேசுவை இங்கே பார்த்தேன், இயேசு இப்போ என்னோட வந்து பேசினாரு, அவர் இங்கே தான் நின்று கொண்டிருக்கிறாரு, என் கண்கள் திறந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். இயேசுவை நான் பார்க்கணுமே 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 என்று சொல்லி நம்ம தவிச்சு கொண்டிருப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அவர் மேல் அன்பாயிருங்க, அவர் உங்களுக்கு காட்சியளிப்பார். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் பற்றி பிடிச்சிடுங்க, அவர் உங்களுக்கு காட்சியளிப்பார். மரியாளுக்கு வரம் இல்லை, மரியாளுக்கு வல்லமை இல்லை, மரியாளுக்கு வந்து அற்புதம் செய்கிற வரம் இல்லை. அற்புதம் செய்கிற வரம் பெற்றிருந்த சீசர்களாக வெளியே நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அழுது கொண்டு என் இயேசுவை காணவில்லை, என் இயேசுவை காணவில்லை. தோட்டக்காரராக இருக்கிறவரை பார்த்து கேட்குறாங்க, என்னுடைய எஜமானனை நீ எங்கே வச்சிருக்கிறீங்க, நான் கூட தூக்கிட்டு வந்து வச்சிட்றேன்னு சொல்லி இயேசு தான் நிற்கிறான்னு தெரியாமல் அவ சொல்கிறா. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, மரியாளே அழாதே. சொல்லும்போது ரப்புனி அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகரே. ஒன்றும் இல்லை, வரக்கிறான் எதுவும் இல்லை, ஆனால் அன்பு தேவனை வெளிப்படுத்தியது. பக்கத்தில் சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொள்வது தேவனை வெளிப்படுத்தியது. ரூத்து அவருடைய மாமியாரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டா. எனக்கு நீர் வணங்குற தேவனே என் தேவ, நீங்க யாரை கும்பிடுங்களோ அவங்க தான் என் தேவ, நீங்க யார் இடத்துல போறீங்களோ அவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய தேசம் வேணாம், என்னுடைய ஜனம் வேணாம், என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் சுற்றி இருக்க என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்லை, நீங்க யாரை ஆராதிக்கிறீங்களோ அவர்களை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாள். கர்த்தர் ரூத் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தாரு. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் அதுக்கு முக்கியம் என்னது? உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். கடைசியாக எடுத்து வாசிப்போம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நான் வருமளவும் பற்றி கொண்டு இருங்கள். உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கும் உங்களுக்கு இருக்கிற அன்பை நான் வருமளவும் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. சீக்கிரமாய் அவர் வருகிறாரு. நீ பற்றி ஆண்டவரை பிடிச்சிருந்தேனா, உன் கிரீடத்தை நீ பற்றி பிடிச்சிருந்தேனா, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தேனா, தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் கொண்டு போய் பாட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டே, நான் தேவனுடைய ஊழியத்துக்காக நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் உறுதியாக அவரை பிடிச்சிருந்தேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டே இருந்தேன். நான் ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து நான் சாகிற வரைக்கும் என் விசுவாசத்தை நான் விட்டு விடவே இல்லை, என் விசுவாசத்தை விட்டு நான் ஓடவே இல்லை. என் தேவன் நான் உறுதியாக பிடிச்சிருந்தேன். நான் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டே தேவன் வருகிற வரைக்கும் நான் எனக்குள்ளதை பற்றி பிடித்திருந்தேன் என்று பவுல் சொல்கிறாரு. அதுபோல் நீங்கள் தேவனை உறுதியாய் பிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ வாசிங்க, எஸ்ஐயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியாக, அவரையே நம்பியிருக்கிறபடினால் பக்கத்தில் சொல்லுங்க, அவர் என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் என்னை பூரண சமாதானத்தோடு, மகளதேனன் மரியாள் அவர் சமாதானமாக வைத்து கொண்டார். அவர் எல்லா இடத்துலையும் அவளை ஆசீர்வதித்தார். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பவுலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்று கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவரார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று கொண்டு எங்கள் நேசக்கன்பின் பரலோக எஜமானே, இந்த மாலை வேளைக்கு நம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, இயேசுவை நாமத்தில் நீங்கள் வந்திருக்கிறத பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்க ராஜா. உடைய வல்லமையினால் மூடுவீராக, உடைய கிருபையினால் மூடுவீராக, உடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக ராஜா. அவருடைய தேவைகளை யாவையும் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நாமத்தை உண்மை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக ராஜா. இயேசுவை நாம உங்களோட வாழ்க்கையில் இருக்க பலவீனங்கள் மாறட்டு ராஜா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க தோல்விகள் மாறட்டு ராஜா, வாழ்க்கையில் இருக்க எல்லா வியாதிகளும் மாறட்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. எல்லா சத்துரு பிடித்து வைத்திருக்க எல்லா போராட்டத்தின் ஆவிகளு, எல்லா இயேசுவின் அந்த பின்மாற்றத்தின் ஆவிகளு, எல்லா சோர்வின் ஆவிகளு இயேசுவின் நாமத்தில் கட்டிந்தபுரப்படுத்துகிற ராஜா. உடைய பலத்த வல்லமையினால் மூடுவீராக. இதை பார்க்கிற யாவருக்குள்ள இருக்க எல்லா பலவீனங்களும் மறையட்டு ராஜா. உண்மை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
உடைய பலத்த உள்ளமையினால் மூடுங்க. நீர் மகிமைப்படும். எல்லா துதிகளை மகிமைக்கு செலுத்து ராஜா. ஆவியானவர் தாமே மகிமைப்படுவீராக. காத்துக்கொள்ள மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.